So I was explaining the feel of the literary text. Okay. So ஒரு literary textல இருக்கக்கூடிய ஒரு feel there is a feel for each and every literary text, but it is definitely difficult to maintain the same feel of a literary text. In literary text, the translator should maintain the feel of the original. The translator perceives the SL text and creates his own text. So, in order to maintain the feel of the original, the translator perceives SL text and creates his own text. Okay. So, அந்த ஃபீலை கொண்டு வரணும் என்பதுக்காக டிரான்ஸ்லேட்டர் அவருடைய கிரியேட்டிவிட்டி ஆட் பண்ணுறாரு. அண்ட் சந்திரசேகர் பேட்டல் கால்ஸ் லிட்டரரி டிரான்ஸ்லேஷன் ஆஸ் transplantation of experience. So feel, it's a experience. Okay. So literary text translation வந்து translation ஒத்துக்க முடியாது. It is called transplantation of experience. அந்த அனுபவத்தை வந்து அப்படியே இங்க வந்து கொண்டு வரணும். Okay. So அதுதான் இங்க வந்து விஷயம் அது. And so what is that feel? And let's say for example a feel of the SL அப்படின்ற அதுக்காக தான் நான் ஃபுல்லாக எக்ஸாம்பிளும் சொன்னது. ஓகே. ஸோ ஐ எம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட் டு கிவ் த த ஃபீல் அண்ட் இப்போ ஃபீல் இன் த சென்ஸ் அந்த நாலேஜ் வந்து நான் வந்து அப்படியே கொடுக்குறேன் அது. அண்ட் எனக்கு இப்போ என்ன தெரிஞ்சிருக்கோ அதை வந்து மேக்ஸிமம் உங்களுக்கும் தெரிய வைக்க பார்க்குறேன் அது. ஓகே. ஸோ இப்போ அது இம்பாசிபிள் அப்படின்னு பார்த்தனாலும் பட் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் வந்து எடுத்து அண்ட் தென் எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதே இதை வந்து கொடுக்கணும். எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் எ டிரான்ஸ்லேட்டர் எஸ்எல்ல வந்து எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஎல்ல ஆடியன்ஸுக்கும் கொடுக்க ட்ரை பண்ணணும் அது. ஓகே. ஸோ தட்ஸ் வை பாட்டில் சேஸ் தட் translating literary text is transplantation of experience. And see, the non-literary translation takes place in physics, physical science, social science, journalism, law, etc. In this subject, we have a definite meaning. Style is not considered. Therefore, while translating political, scientific, economic theories, the translation is concerned with transference of meaning, but at the same time, translators should bother about cultural differences. See, for non-literary text, it is translation is going to be easy because they don't have any feelings பற்றி கொஞ்சம் கூட கவனம் பண்ணுற அவசியம் இல்லவே இல்லை. ஒரு லா இருக்குது அப்படின்னா அதில் ஃபீல் இருக்குன்ற அவசியம் கிடையாது. ஃபிசிக்ஸில் ஒரு தியரி இருக்குது, அதில் சோஷியல் சயின்ஸ் இருக்குது, அதில் ஜேர்னலிசம் இருக்குது, லா இருக்குது. அண்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் கஜினி மஹாத்தா கில்டு 5,000 people அப்படின்னா, அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த வார்த்தை டீகன்ஸ்ட்ரக்ஷன் தெரியலாம் வரப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஃபீல் இருக்கு. பட் அந்த ஃபீல் டீல் ஆடியன்ஸுக்கும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்டேட்மெண்ட், அது வந்து ஒரு ஃபேக்ட். ஓகே. ஸோ அதில் வந்து ஃபீல் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. அண்ட் சிமிலர்லி ஃபார் ஜேர்னலிசம் அண்ட் எந்த ஒரு இதுலேயும் அவங்களுக்கு வந்து இப்போ அந்த ஃபீல் இருக்கணும்ன்ற அவசியம் வந்து இப்போ இல்லை. ஓகே. நான் லிட்ரரி டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த ஃபீலும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஈவன் ஸ்டைலை பற்றி, ரைமிங் வேர்ட்ஸ், சர்மீட்டரை பற்றி கவலை இல்லை. பட் எதுங்க ப்ராப்ளம்னா லிட்ரரி டெக்ஸ்டில் தான் இப்போ ரைமிங் வேர்ட்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் இப்போ ஃபீல் அது எல்லாமே பார்க்கணும் அது. ஓகே. பட் அட் தி சேம் டைம் ஜேர்னலிசமாக இருக்கட்டும் அல்லது வாட் எவர் இட் மே பி, ஃபிசிக்ஸ், சோஷியல் சயின்ஸ், கல்ச்சர் டிஃப்ரென்ஸை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பார்க்கணும். So the translator should bother about cultural differences, both in non-literary text as well as in literary text. Okay, so this is an important point. And the next one, how Roman Jacobson divides translation. So Roman Jacobson translation divide பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா intralingual translation, interlingual translation and intersemiotic translation அப்படின்னு பிரிக்கிறாரு. ஸோ இவருடைய கைண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இவர் சொன்ன கைண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது அண்ட் இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்குது. அண்ட் அது என்ன அப்படின்னா இன்ட்ராலிங்குவல், இன்டர்லிங்குவல் அண்ட் இன்டர்செமியோட்டிக் டிரான்ஸ்லேஷன். ஸோ இன்ட்ராலிங்குவல் டிரான்ஸ்லேஷன் இஸ் இப்போ இன்ட்ரெஸ்டிங். அது வேறு எதுவும் இல்லை, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் வெர்பல் சயின்ஸ். வெர்பல் சயின்ஸ்னால் எதுவும் இல்லை, வேர்ட்ஸ்
verbal signs. Verbal அப்படின்னா words தான் அது. Verbal signs by means of other signs in the same system. Same systemனா same language. ஒரு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அது அதே லாங்குவேஜுக்கே டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை. ரைட்டிங் பேராஃப்ரைஸ் ஃபார் எ போயம் ஆர் டீட்டெயில்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆர் சினானம்ஸ், இதுதான் இன்ட்ராலிங்குவல் டிரான்ஸ்லேஷன். இதுவும் ஒரு வகையான டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு இப்போ ரோமன் ஜாக்கப்சன் வந்து இப்போ சொல்கிறாரு. ஓகே, ஸோ திருக்குறள் இருக்குது, அது திருக்குறளுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அதுவும் தட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ட்ராலிங்குவல் டிரான்ஸ்லேஷன். ஓகே, ஒரு இப்போ ஒரு 2 லைனில் இப்போ ஒரு கதை வந்து போயிருக்கு, அது வந்து இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ட்ராலிங்குவல் டிரான்ஸ்லேஷன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து இப்போ பொதுவாக நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் சொல்ல மாட்டோம், டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் சினானம்ஸ் அப்படின்ற வார்த்தை எல்லாம் டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். பட் டிரான்ஸ்லேஷன் தியரி அப்படின்றதுனால இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தட் இஸ் இப்போ இன்ட்ராலிங்குவல் டிரான்ஸ்லேஷன், they are nothing but paraphrase, detailed explanation and synonyms. But we don't have a choice. And the definition by heart பண்ணி தான் ஆகணும். Kindly by heart the definition. Intralingual translation, which is an interpretation of verbal signs by means of other signs in the same system. For example, writing synonym, paraphrase and detailed explanation. So the definition அப்படி by heart பண்ணிக்கோங்க. An interlingual translation, that is proper translation. So நம்ம டே டு லைஃப் டிரான்ஸ்லேட் பண்ண அப்படின்னு சொன்னால் இன்டர்லிங்குவல் டிரான்ஸ்லேஷன் தான் பண்ணுறோம். தட் இஸ் what is it? That is interpretation of verbal signs by means of verbal signs in other linguistic system. ஒரு வார்த்தை ஒரு லிங்குவிஸ்டிக் சிஸ்டம், தட் இஸ் ஒரு லாங்குவேஜில் இருக்குது, ஒரு வார்த்தை ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதை வந்து ஈக்குவலண்ட்டாக இன்னொரு லாங்குவேஜில் அந்த லிங்குவிஸ்டிக் சிஸ்டம் ஏற்ற மாதிரி வார்த்தையை கண்டுபிடிச்சி அப்படியே போய் எழுதுறது தான் இன்டர்லிங்குவல் டிரான்ஸ்லேஷன். தட் இஸ் ப்ராப்பர் டிரான்ஸ்லேஷன், ஆர்டினரி டிரான்ஸ்லேஷன். And the third one is intersemiotic translation. This is interesting. This is the interpretation of verbal signs by means of non-verbal signs. So verbal signs means language words. Non-verbal signs means வார்த்தைகள் இல்லாம. Okay. So the deaf and dumb language இருக்குல்ல, ஸோ இப்போ அவங்களுக்கான லாங்குவேஜ் என்பது கம்ப்ளீட்டாக வேறு. பட் தே டோன்ட் யூஸ் தட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் நான் வெர்பல் சைன். ஓகே, ஸோ இப்போ நான் வெர்பல் லாங்குவேஜ் சிஸ்டம். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா கை தட்டுறாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஐ சே கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, இதை வந்து அந்த டிஃப்ரெண்ட் லாங்குவேஜுக்கு வந்து மாற்றணும் அப்படின்னா கை தட்டுங்க அப்படின்னு அர்த்தம் அது. ஸோ when we translate clap your hands into different language, that is example of intersemiotic translation. Okay, so clap your hands அப்படியே இப்போ எப்படி சொல்லி இது பண்ணுற அப்படின்னா that is example of intersemiotic translation. Okay, so okay, we shall continue in the tomorrow. Thank you, good night.